இதில் இது ஒரு கிளியர் கட் ஸ்ட்ராட்டஜி சார். திஸ் இஸ் டு ஹார்வெஸ்ட் ஏடிஎம்கே ஓட்ஸ். ஏன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு போவதை தடுப்பதற்கான ஒரே வழி கடுமையாக விமர்சிப்பது திமுகவை. அதனுடைய நீட்சியாகத்தான் இந்த இரு என்ன பேசிருக்கின்ற கருத்தையும் தாண்டி தொடர்ந்து வைக்கக்கூடிய வாதங்கள். அதிமுக விமர்சிப்பதல்ல, திமுகவை தான் கடுமையாக சாடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அதிமுக இன்னைக்கு ஒரு பலமிழந்த நிலையில் இருக்குது. அந்த வாக்குகளை அள்ளுவதற்கு விஜய் ஒரு முடிவெடுக்கிறார். இதுதாங்க இதனுடைய ஒட்டுமொத்த சாராம்சமாக நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஏதோ ரஜினி விஜய் சண்டை மாதிரி பார்க்கக்கூடாதுன்றது தான் சுகுணா திவாகருடைய முதற்கட்டு கருத்து. இல்லை, இன்னைக்கு நிறைய பேர் வந்து தாவேக்காவை பார்த்து வைக்கக்கூடிய விமர்சனமே நீங்கள் களத்தில் வந்து போராடுங்க, மக்களோட நில்லுங்க அப்படிங்கிற விமர்சனம் பெரிய அளவுக்கு தாவேக்கா மேலே இருந்துச்சு. அதுக்கு ஒரு பதில் சொல்கிற விதமாக வந்து அவங்க போராட்டத்தை நேற்று எடுத்திருந்தாங்க. அதில் விஜய் அவர்கள் பங்கேற்ற மாதிரி எங்கேயுமே தெரியல. ஆனால் கட்சி தலைவர் அவர் ஆனால் பங்கேற்கல. பரவாயில்ல போராடுறாங்களேன்னு இருக்கும்போது அவங்க முக்கியமான 3 விஷயத்தை பேசுகிறாங்க. சமூக நீதியை பற்றி பேசுகிறாங்க, எஸ்ஓபியில் எங்களுக்கு எப்படி வஞ்சிக்கிறாங்க, கோர்ட்டில் கேஸ் இருக்குங்கிறத பற்றி பேசுகிறாங்க, சட்டம் ஒழுங்கை பற்றி பேசியிருக்காங்க. இதெல்லாம் இன்னைக்கு பேசுபடு பொருள் ஆயிருக்கணும். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு ரஜினிகாந்தை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை வந்தது எதனாலன்னா ஆதவ அர்ஜுனாவுடைய ஒரு பொறுப்பற்ற பேச்சுனால பார்க்குறேன் நான். அப்போ இந்த இடத்துல கூட இப்போ சுகுணா சொன்ன மாதிரி இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடியார் கூட வந்து அவரை பொம்மை முதலமைச்சர்னு தான் விமர்சனம் பண்ணுறாரு. அப்போ பொம்மைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அவர் செயல்படாமல் இருக்கிறாங்க. ஒரு பொம்மைங்கிறது வந்து வச்ச இடத்துல இருக்கும், யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த பொம்மையை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல அவருடைய செயல்பாடுகளை தான் குறைபாடா சொல்றாங்க. தனிப்பட்ட சிஎம் வந்து யாருமே கிரிட்டிசைஸ் பண்ணல, செயல்பாடுகளை கிரிட்டிசைஸ் பண்ணாரு. ஆனா இங்க வந்து நீங்க முட்டாள் முதலமைச்சர்னு சொல்றது யூ ஆர் டேமேஜிங் எ பர்சனாலிட்டி. இப்போ எனக்கும் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் நிலைப்பாடுகள்ல ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கு. இப்ப சமூக நீதி நடத்திக்கிட்டு ஏகப்பட்ட ஒரு 2 மணி நேரம் பேசலாம் அதை. ஆனா அதை பூரா நீங்களே வந்து அதை அந்த போராட்டத்தை பலமிழக்க வச்சது ஆதவ அர்ஜுனா. அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க தமிழ்நாடு அளவுல போராடுறீங்க. அந்த போராட்டத்தினுடைய கருவை பொதுமக்கள்கிட்ட பேசுபடுற ஆக்கிறதுக்கு தானே ஒரு போராட்டம். ஆனா அதை நீங்க நீர்த்து போற அளவுக்கு ஒரு பொறுப்பற்ற பேச்சா வந்து ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சை பார்க்கிறேன். இப்ப ரஜினிகாந்த் அவர்களை பத்தி பேசும்போது ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போதே இவங்க திருப்பி ஆட்சிக்கு வந்தா ஆண்டவனாலும் தமிழகத்தை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன நபர். 2002 காவிரி ஆறுகளை நீர்நிலைகளை பூரா ஆறுகளை பூரா ஒன்றிணைக்கணும்னு சொல்லி ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணவர். 2004 அதே கோரிக்கையை முன் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு லோக்சபா தேர்தலுக்கு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை ஆதரிச்சவர். 2017 வந்து அவங்க டிசம்பர் 31 அனௌன்ஸ் பண்றாரு, நான் அரசியலுக்கு வரேன். அப்ப அவர் வரணும்னு சொல்லும் போது கூட யாரையுமே விமர்சனம் பண்ணதில்லை. அன்னைக்கு கூட ஒரு பெரிய விமர்சன கணைகள் வச்சது வந்து சீமான் அவர்கள் வச்சார். அப்ப கூட அவர் வந்து நான் சீமானுடைய பேச்சை எல்லாம் பார்த்து பிரமிச்சு போயிருக்கிறேன்னு தான் சொன்னார். ஆனா அவர் சொன்ன விஷயம் என்னன்னா சிஸ்டம் சரியில்லை. அப்ப அந்த சிஸ்டம் சரியில்லைங்கும் போது வேற எந்த அரசியலும் தலைவனும் சொல்லாத வார்த்தையை அன்னைக்கு ரஜினி சொன்னாரு. காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவன் என் பின்னாடி அரசியல்ல வந்துடாதீங்கன்னு சொன்னார். அதேதான் விஜயம் சொல்றாரு. இது அதை தான் நான் வரேன். இப்போ இது டிபேட்ல எல்லாம் பேசப்பட்டு ஒரு ரஜினி மக்கள் மன்றத்தில் இருந்தால் வந்து டிவியில பொங்குனதையெல்லாம் நம்ம பார்த்தோம். நாங்கெல்லாம் எவ்வளவு செலவு பண்ணி இந்த மன்றத்தில் இருக்கிறோம், அதையெல்லாம் நாங்க வந்து எப்படி எடுக்கிறது, இவர் பாட்டு காசு சம்பாதிக்கிறோம், கட்சிக்கு வராதீங்கன்னு ஓப்பன் டிவி டிபேட்ல வந்து பேசினாங்க. அப்போ அவர் வெளியே வந்தது வந்து இதே வந்து 2020 டிசம்பர் மாசம் வந்து அவர் சொல்றாரு, இல்லை எனக்கு உடம்பு பிரச்சனை இருக்கு, பிபியினுடைய பிளக்சுவேஷன்ஸ் அதிகமா இருக்கு, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்கு, ஸோ இம்யூனோ சப்ரசிவ் டேப்லெட்ஸ் எடுக்கணும், கூட்டத்துக்கெல்லாம் போக முடியாது, கரோனா டைம் இருக்கு. அப்ப இந்த ஹெல்த் ரீசன்ஸை காமிச்சு வந்து அவர் நான் அரசியல் கட்சியில வரல அப்படிங்கறத டிக்ளேர் பண்றாரு. அதே மாதிரி சரியில்லைன்னு சொன்னது தளத்துல அப்படியே சிஸ்டம் சரியில்லைங்கிறத அதுக்கு வரேன். அடுத்தது ரஜினி பயப்படுறாருங்கும் போது இதே துக்ளக் விழால அதே ஜனவரி 2020 ரஜினிகாந்த் பேசுறாரு. 1971 சேலத்துல வந்து பெரியார் அவர்கள் ஊர்வலம் கொண்டு போன போது பத்திரிகையில வந்த செய்தியை எடுத்து ராமன் சீதாக்கு வந்து நிர்மாணமா செருப்பு மாலை போட்டு எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு பெரிய அளவுக்கு அந்த பிரச்சனைகள் பேசப்பட்டது. திராவிட கழகத்துக்காரங்க வந்து ரஜினி மன்னிப்பு கேட்டா ஆகணும்னு அவ்வளவு பெரிய போராட்டம். ரஜினி வந்து அப்பயும் சொன்னாரு டிவிக்கு முன்னாடி, சாரி நான் சாரி எல்லாம் கேட்க முடியாது, நான் சாரி கேட்க முடியாதுங்கிறத சாரின்னு சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு பண்பாலம். அப்போ நீங்க இந்த சிஸ்டம் சரியில்லைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா வந்தாலும் நம்மளால அந்த சிஸ்டத்தை கரெக்ட் பண்ண முடியாது. இப்ப இதே தான் இன்னைக்கு விஜய் அவர்களும் சொல்றாருன்னு நீங்க சொல்றீங்க. இப்ப பிரச்சனை எங்க வருதுன்னாக்கா இன்னைக்கு தாவேக்காலியே நீங்க சீட்டுக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு கேட்கறீங்க, 3 கோடி ரூபாய் செலவு பண்ண முடியுமான்னு கேட்கறாங்களாம்.
இன்னைக்கு அரசாங்கத்தினால நீங்க கொடுக்கப்பட்ட செலவு எவ்வளவு பண்ணலாம் ஒரு எம்எல்ஏக்கு? இது தாவேக்காக்கு மட்டும்தான் பொருந்துதா? எல்லா பல கட்சிக்கும் தேர்தலை பொருந்தும். பார்த்திருக்கீங்க, எல்லா பல கட்சிக்கும் கட்சிகளை பொருந்தும். பார்த்திருக்கீங்க. நாம இன்னைக்கு புதுசா வந்தவங்க எதை செஞ்சாலும் குறைன்ற இடத்துக்கு இல்ல போறோம். இல்ல இல்ல, நான் அதை குறைன்னு சொல்ல வரல. எதுக்கு மாற்று? அப்போ நீங்க வந்து அரசாங்கத்தினால அனுமதிக்கப்பட்ட செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட் 40 லட்சம். அப்ப நீங்க வேட்பாளரா வரவர்கிட்ட வந்து நீ 3 கோடி ரூபாய் செலவு பண்ண முடியுமான்னு கேட்டா, அவன் 3 கோடி ரூபாய் வந்து ஒரு கடனை வாங்கி சொத்து பத்தை எல்லாம் வித்து காசை கொண்டாடுறவன் 3 கோடி ரூபாய் செலவு பண்ணதுக்கு அப்புறம் அவன் மக்கள் சேவைக்கு போவானா? Right. இல்ல வந்து அவன் காசு சம்பாதிக்கணும்னு நினைப்பானா? புரியுது. நான் அப்போ இதெல்லாம் தான் ரஜினி பயந்ததுக்கு காரணம் என்னன்னா, இந்த சிஸ்டம் சரியில்லை. அப்ப இந்த சிஸ்டம் சரியில்லைங்கிறத நினைச்சு அவர் பயந்தாரே ஒழிய, இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை அழுத்தறதுக்கு வந்து அவர் வந்து எந்த விதத்திலும் பயப்படக்கூடிய நான் பார்க்கிறேன். இன்னொரு விஷயம் சுகுணா சொன்னதுல நம்ம புரிஞ்சுக்கலாம். இத வேற ஒரு துணியில திமுகவின் மீது எனக்கு எந்த அச்சமும் இல்லை, எனக்கு எந்த அழுத்தம் கொடுத்தாலும் நான் எதிர்த்து நிற்பேன்னு விஜய் சொல்றாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு தொடர்ந்து சில நிகழ்வுகள் பார்க்குறோம். படங்களுக்கு கொடுக்கப்படும் அழுத்தங்கள் பார்த்திருக்கோம், சமீபத்திய படத்தினுடைய அழுத்தம் பார்த்திருக்கோம், அவர் தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை வந்து எப்படி பொதுவெளி தளத்தில் எப்படி பேசப்படுகிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு எஸ்ஓபி கொடுக்கறதுல எங்களுக்கு சின்ன சிக்கல்கள் இருக்கு. ஒண்ணுமே இல்லை, எங்க போனாலும் இழுத்தடிச்சு பர்மிஷன் தராங்க. 4000 பேர் 4500 பேர் சிக்கல் இருக்குன்னா உண்மையிலேயே விஜய்க்கும் ஒரு நெருக்கடி கொடுக்கப்படுகிறதா? அது நம்ம இல்ல, அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதையெல்லாம் இன்னைக்கு பேசுபடு பொருளா ஆக்கி இருக்கணும் ஆதவர்ஜுனா. அப்ப இந்த மாதிரி பொறுப்பற்ற நீங்க கமலஹாசனை பேசுனது நியாயமான பேச்சு. ஏன்னா இவர் ஆளுங்க இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்வாதி. அவர் தனியா வந்து டிவி எல்லாம் உடைச்சு விட்டுட்டு கடைசியில் இன்னைக்கு போயிட்டு ஜோதியில ஐக்கியமாய் உட்கார்ந்து இருக்காரு. அப்ப கமலஹாசன் அவர்கள் மேல வச்ச விமர்சனம் வந்து நியாயமான விமர்சனம். அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் கேட்கிறார், இந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள், நம்மளுடைய இனத்து மக்கள் வந்து பாதிக்கிறாங்க, 6 சீட்டு 8 சீட்லாம் முக்கியமானா உங்களை எல்லாம் 2000 நான் எப்படி பார்த்தேன்னு கேட்கிறார். அதெல்லாம் இன்னைக்கு பேசப்படும் பொருள் ஆயிருக்கணும். அப்போ அவர் நிறைய நல்ல விஷயங்களை வந்து ஆதவர்ஜுனா பேசுறாரு. அந்த விஷயங்களை பூரா நீர்த்து போற அளவுக்கு முதலமைச்சரை பத்தின தேவையில்லாத ஒரு அவதூறு பிரச்சாரமோ ஒரு விமர்சனமோ, அடுத்தது வந்து ரஜினிகாந்த தேவையில்லாம வம்படியா இழுத்ததும் இன்னைக்கு அந்த போராட்டத்தை வந்து நிர்மூலமாக்குற அளவுக்கு பண்ணனது யாருன்னாக்கா ஆதவர்ஜுனா அவர்கள். அப்போ நீங்க எதை இன்னைக்கு பேசியிருக்கணும்? சமூக நீதியும் திமுகவும் நியாயமா நடந்துக்குதான் பேசினா நம்ம எல்லாருமே அதை வந்து ஒரு மக்களுக்கு இன்னைக்கு கொண்டு போற அளவுக்கு இன்னைக்கு ஆக்கப்பூர்வமா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நாள்தோறும் சந்தி சிரிக்குது. அந்த அளவுக்கு இன்னைக்கு பிரச்சனை இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனை, கஞ்சா பிரச்சனை. அவர் ஐயா ஸ்டாலின் சொல்றாரு எப்பயுமே நம்மளது வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல். எது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இங்க இருக்குது? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், கஞ்சா அவுட் ஆஃப் கண்ட்ரோல், போக்சோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல், ரவுடிசம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், சைல்டு மேரேஜ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். எது கண்ட்ரோல்ல இருக்குது? அப்ப இதையெல்லாம் நம்ம பேச வைக்க வேண்டிய சூழ்நிலை. இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி வருது. நந்தகுமார் ஆதவர்ஜுனா பண்ணிருக்காரு. நான் ஆதவர்ஜுனா பேச தாண்டி உங்ககிட்ட ஒரு கேள்வி அதை வைக்கிறேன். நீங்க இப்போ ஒரு பெரிய பட்டியலிட்டீங்க, இத்தனை சிக்கல்கள் இருக்கு, இத்தனை எதிர்ப்புகள் இருக்கு, மக்கள் மனநிலை இருக்கு, எதிர்ப்பு ஒரு ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்குன்னு சொன்னா, தொடர்ந்து நான் ஆதவர்ஜுனா ஸ்பீச்சையும் சேர்த்து சொல்றேன், ஒரு கூர்மையான எதிர்ப்பு திமுகவுக்கு தொடர்ந்து தருவதனால அதிமுக வாக்குகளை குறி வைக்கிறாங்க. முதல் கேள்விக்கு வரேன், அதற்கு என்ன பதில்? அதுதான் வந்து இப்போ நீங்க அதிமுக வாக்கு குறி வைக்கிறீங்கன்னா அது இப்ப எனக்கு நான் பல இடத்துல நான் சொல்லிட்டு இருக்கிறது, விஜய் அவர்கள் திமுகவை தான் அவர் குறி வைக்கணும். ஏன்னா ஆளுங்கட்சி இப்ப நாளைக்கு நீங்க கட்சி ஆரம்பிச்சு வந்தீங்கன்னா கூட நீங்களும் திமுகவை தான் எதிர்த்து பேசி ஆகணும். ஏன்னா யாரு ஆளுங்கட்சியில் இருக்காங்களோ அவங்க விமர்சிச்சு தான் வாக்கை எடுத்தாகணும். அப்படி அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க தேவையில்லாம உங்களுடைய போக்கஸ் நீங்க வந்து ஒரு டைலூட் பண்றாரு ஆதவர்ஜுனா இந்த இடத்துல. அது தெரிஞ்சு டைலூட் பண்றாரா தெரியாம டைலூட் பண்றாரா? அப்ப அந்த கட்சிக்கு எந்த விதமான பலத்தை அவர் பெற்றுத்தர முயற்சிக்கிறாருங்கிறதா என்னுடைய கேள்வி. அப்போ அவருடைய பேச்சு இன்னைக்கு நேத்து வந்து தாவேக்காக்கு ஒரு பெரிய செல்வாக்கை ஏற்படுத்தி கொடுத்திருக்க வேண்டிய அந்த பேச்சு போராட்டங்கள் எல்லாமே இவருடைய பொறுப்பற்ற பேச்சுனால தாவேக்காக்கு இது இந்த போராட்டங்கள் பண்ணியும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஆயிடுச்சு. நான் புரிஞ்சுக்கிறேன். இது வந்து திமுக எதிர்ப்பு மட்டும்தான், இதில் நீங்கள் வேறு எதுவுமே பொருத்தி பார்க்க வேண்டாம். திமுக மீது சமூக நீதியை கொடுத்த ஒடுக்கப்பட்டவர்களை மேலெழுப்பிய அத்தனையும் செஞ்சுருக்காங்க. அவருக்கும் தொண்டருக்கும் என்ன சார் கனெக்ட் இருக்குது? ஒன்றுமே இல்லை. தொண்டருக்கும் அவருக்கும் அவர் செய்வதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. அவரை லெஃப்டில் டீல் பண்ணுறா, அதோடும் கீழே டீல் பண்ணலாம் அப்படின்றது தான் அவருடைய வாதம். சமூக நீதிங்கிறதுக்கு ஒரு ஆணிவேராக சொல்கிறது வந்து நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பை நம்ம சொல்கிறோம். அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து பீகாரில் வந்து எடுத்திருக்காங்க, கர்நாடகாவில் எடுத்திருக்காங்க, தெலுங்கானாவில் எடுத்திருக்காங்க, கர்நாடகாவில் ஆக்சுவலி 2 தடவை எடுத்திருக்காங்க. அந்த மாதிரிலாம் எடுக்கும்போது இங்கே வந்து நீங்கள் அந்த காஸ்ட் பேஸ்டு சர்வே எடுக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் காஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் எடுக்க முடியாது, காஸ்ட் பேஸ்டு சர்வே எடுக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? அதனால தான் ஆதவர்ஜுனா அந்த இடத்துல என்ன கேட்குறாரு, உங்களுக்கு வந்து அந்த ஓட்டர் லிஸ்ட்டை வச்சுட்டு காசு கொடுக்கறதுக்கு தெரியுதுல்லன்னு கேட்குறாரு.
அப்ப இந்த மாதிரி போகும்போது இன்னைக்கு சமூக நீதிங்கிறது வந்து இப்போ அவங்களுடைய வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக வெப்சைட்ல ஒரு மாவட்ட செயலாளர்கள் 72 பேர் போட்டிருக்காங்க. நீங்க வந்து இன்னைக்கு எஸ்சி எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சற்றேறக்குறைய நம்ம அப்ரூவ் பண்ணிக்கிறது 19% ரிசர்வேஷன். அப்படி பார்த்தா 14 பேர் மாவட்ட செயலாளர்கள் எஸ்சி எஸ்டி சார்ந்து இங்க இருக்கணும். எத்தனை பேர் இன்னைக்கு திமுக இருக்கிறாங்க? அமைச்சர் பெருமக்கள் 35 பேர்ல 7 பேர் இருக்கணும். எத்தனை பேர் இருக்காங்க இன்னைக்கு? அதே மாதிரி இன்னைக்கு சமூக நீதின்னு பேசும்போது ஒரே வீட்டுல இருந்து முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வர்ற அளவுக்கு அவங்க சமூகம் வந்து இங்க பெரிய ரெப்ரசன்டேஷன் இருக்கா? ஏன் வந்து அவங்க இதுல வந்து வேற ஒரு நபர்களுக்கு அவங்க வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க கூடாதா? அப்ப நீங்க 2019 ஒரு சினிமா நடிகனாவும் இப்போ ஒரு ப்ரொடியூசராகவும் இருக்கிறவர் 21 எம்எல்ஏவாகி 24 வந்து துணை முதலமைச்சர் ஆகிறது. யாருக்கு வந்து இந்த வாய்ப்பு பெரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு? இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மக்கள் தானே தேர்ந்தெடுத்தாங்கன்னு. மக்கள் தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தது யாரு? கட்சி தானே. அந்த கட்சி எதனால அந்த வாய்ப்பு கொடுக்குது? வந்த 2 வருஷத்திலேயே 19 வந்தவருக்கு 21 தேர்தல் நிக்கிற வாய்ப்பு இன்னைக்கு திமுகவில் யாருக்காவது அந்த வாய்ப்பு இருக்கா? ஐயா கருணாநிதியினுடைய மகன்கிறனால தான் அந்த வாய்ப்பு, பேரன்கிறனால தானே. ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மகன்கிறனால தான் அந்த வாய்ப்பு. ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதா? அப்ப இன்னைக்கு சமூக நீதின்னு பேசக்கூடியவங்க, சனாதன எதிர்ப்புன்னு பேச போறீங்க. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தினுடைய உச்சமா தெரியலையா இது? சரி, ரைட். ஆனால் அதில் இன்னொரு கேள்வியும் இருக்கு. இது விஜய் அவர்கள் பொதுமக்களிடம் பல கருத்தை எடுபட போறதில்லை, அது களத்தில் எதிரொலிக்க போவதே இல்லை, மக்களுக்கு தெளிவாக தெரியும்ன்ற வாதத்தை தான் ராஜகம்பீர் இல்ல அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அது வந்து அவங்க வந்து அவர் வடிவேல் தான் ஒரு படத்தில் சொல்ல பாருங்க, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குன்னு. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்திருக்கிறது வந்து இன்னைக்கு அவர் இன்னைக்கு நேற்று பேசின இன்னைக்கு பண்ணின போராட்டம் அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு வீறு கொண்டு போயிருக்க வேண்டியது ஆதவர்ஜுனாவுடைய அந்த ஒரு பொறுப்பற்ற பேச்சுனால வீரியம் இழந்துருச்சுங்கிறது தான் நமக்கு ஒரு வருத்தம். ஆனா இப்ப நீங்க இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது இன்னைக்கு அவங்க நேற்று பேசினதுல இன்னைக்கு சட்டம் ஒழுங்கை பத்தி இல்லைங்க தமிழ்நாடு ரொம்ப புனிதமா இருக்குது சூப்பரா இருக்குதுன்னு சொல்ல முடியுமா இன்னைக்கு எங்கேயாவது? இன்னைக்கு வந்து நேற்று வந்து அவங்க அடிஷனல் செக்ரட்டரியும் பேசுறாங்க, இல்ல எல்லாம் வழக்கெல்லாம் கேஸ் எல்லாம் குறைஞ்சு போயிடுச்சுன்னு. இது பாக்குறதுக்கே நகைப்பு உண்டானதா இல்லையா? ஒவ்வொரு நாளும் நமக்கு வரக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது சார் 2 வயசு பொண்ணு சார், ரைட், அம்மையார் கனிமொழி அவர்கள் இந்தியாவில் இல்ல உலகத்துல எந்த பெண்களுக்கு கொடுமை நடந்தாலும் அடுத்த நாள் வந்து சூப்பரா பேசுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஏன் எப்பயுமே வெளியே வர மாட்டேங்கிறாங்க? ரைட். அப்ப இதெல்லாம் வந்து உங்களுடைய சமூக நீதியா? இதுதான் உங்களுடைய சட்டம் ஒழுங்கா? அப்ப இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சு கிடைச்சிட்டு இருக்கு. அப்ப ஆதவர்ஜுனாவால் நமக்கு என்ன வருத்தம்னா இதை வந்து நீங்க இன்னைக்கு பேசப்பட பொருளா எல்லாரும் எடுக்கிற அளவுக்கு பண்றதை விட்டு போட்டு இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து திமுக விரட்டிருச்சா அப்படின்னாக்கா அப்ப எந்த மாதிரி வந்து ஒரு கட்டமைப்பை வந்து ஆதவர்ஜுனா, அதனாலதான் நான் சொன்னேன் ஆதவர்ஜுனாவே அந்த தாவேக்காவுக்கு வந்து பலம் கொடுக்க வேண்டியதை பலகீனப்படுத்துறாருங்கிற எனக்கு ஐயப்பாடு வருது. ரைட். அப்ப அந்த தாவேக்கா இதை கூர்ந்து கவனிக்கணும், எந்த இடத்துல அதை எப்படி பேசணுங்கிறத அவங்க வந்து அதை கண்காணிச்சாங்கன்னா தாவேக்காக்கு அது நல்லதுன்னு நான் பாக்குறேன்.